மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா அடிக்கடி இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமாக இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்கள் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸோ மார்பக புற்றுநோய் ஒரு பெண்ணுக்கு வருது, இல்ல நம்ம உடல்ல ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா ரொம்ப கவனமாக அதை நம்ம பார்த்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா 45 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க, மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, ஆஃப்டர் மெனோபாஸ், ஸோ வயதான காலங்கள்லயுமே பார்த்தோம்னா 55 வயது 60 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மார்பகங்கள்ல புற்றுநோய் வருது. ஸோ இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்றது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம ஓகே டயக்னோஸ் பண்ணிட்டோம், அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப காலகட்டத்துல எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோம், இல்ல மார்பக புற்றுநோய் இருக்குன்னா எந்த ஸ்டேஜ்ல நம்ம அதற்கான சிகிச்சைகள் மருந்துகள் கொடுக்குறோம், இல்ல ஆஃப்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டங்க, இந்த மாதிரி தெரப்பிஸ் எல்லாம் நான் முடிச்சிருக்கேன், கீமோ முடிச்சிருக்கேன், இல்ல ரேடியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் லைஃப் லாங் எனக்கு அந்த செல்ஸோட தாக்கம் உடல்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கலாம், இதற்கான மூலிகை சிகிச்சைகள் இருக்கா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அதற்குமே நமக்கு சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நமக்கு இந்த மாதிரி கேன்சர் ஏதாவது ஒரு உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அடுத்ததாக அது பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி அதாவது ரத்த ஓட்டத்துல கலந்து வேறு உறுப்புகள்ல சில வருடங்கள் கழித்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது திரும்பவும் நமக்கு இந்த பிரச்சனை உடல்ல ஏற்படாமல் இருப்பதற்கு தடுப்பு மருந்துகள் சித்த மருத்துவத்துல மூலிகைகள் எடுத்துக்கலாம். இப்ப பொதுவாகவே பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்றது இந்த ஏஜ் அப்படின்றது நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு சிலருக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, உடனடியா அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். அடுத்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, இவர்களுக்கு நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிகமா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது, இறுக்கமான ஆடைகள், இதுலயுமே உள்ளாடைகள் நிறைய பேர் ரொம்ப டைட்டாவே எப்பவுமே நிறைய நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ரொம்ப லாங் ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் இறுக்கமான ஆடைகளை அணியலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைய காலகட்டத்துல ரொம்ப நேரம் இறுக்கமான உள்ளாடைகளை நிறைய பெண்கள் அணிஞ்சிட்டு இருக்கிறது இதுவுமே நமக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பாக அமையுது. அதற்கு அடுத்தது யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், நம்ம உடல்ல யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பாடி ஸ்ப்ரேஸ் எல்லாமே யூஸ் பண்றதுனாலையும் உணவை பொறுத்த வரைக்கும் பதப்படுத்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ ஃப்ரோசன் டயட் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் வருவதற்கான வாய்ப்பாக அமையுது. ஸோ ரொம்ப நாளா ஹார்மோன் தெரப்பி ஏதாவது நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்னாலும் உடல்ல கேன்சர் செல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேடியேஷன், ஸோ அதிகமான ரேடியேஷனுக்கு உள்ளாகும் போதும் இப்போ நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ செல்ஃபா ஆரம்ப காலகட்டத்துல பிரெஸ்ட்ல நமக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக நம்ம அதை கையாளணும். ஸோ செல்ஃபா நம்ம எப்படிங்க நம்ம ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையுமே பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி பிரெஸ்ட்ல நிறைய பேருக்கு பாதிப்புகள் இருக்கு, கட்டிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கட்டிகள் இருக்கும், அதுக்கப்புறம் நெறி கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சோடனே அது நார்மல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தா அது ஓகே, நார்மலா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பிரச்சனை. ஆனா இதுவே இப்ப நான் சொல்லக்கூடிய சில சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகள் மேமோகிராம் எடுத்து பார்த்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி முன்னாடி செல்ஃபா நின்றுட்டு ஒரு மிரர் முன்னாடி நீங்க செல்ஃபா நிக்கிறீங்க அப்படின்னா சைஸ் 2 பிரெஸ்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு பிரெஸ்டோட சைஸ் நார்மலாகவும் இன்னொரு பிரெஸ்டோட சைஸ் நமக்கு கொஞ்சம் பெரிதாகவோ வீக்கம் இருக்கிற மாதிரியோ நமக்கு தெரியலாம். அடுத்ததாக எக்ஸ்டர்னல் வெளி தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் தோலில் ஏதாவது சுருக்கங்கள் இருக்கா,
இல்ல நிறம் மாறுபட்டு இருக்கா, ஸோ டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி இருந்தாலோ, மேல தோலுக்கு மேல சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி உள்வாங்கி இருந்தாலோ, சொல்லணும்னா இந்த ஆரஞ்சு பழத்தோல் மேல ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பிரெஸ்ட்ல பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஆக்சிலரி ரீஜன், அதாவது பிரெஸ்டோட சைஸ்ல ரைட் சைட்லயோ இல்ல லெஃப்ட் சைட்லயோ அந்த அக்கிள் பகுதி ஆரம்பிக்குது இல்லையா, அண்டர் ஆர்ம்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது லம்ஸ் மாதிரி சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ 2 பிரெஸ்ட்லயுமே அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல நிப்பிள் அண்ட் ஏரியோலா அப்படின்னு சொல்லக்கூடிய முளைக்காம்பு பகுதியில சின்ன சின்ன வெடிப்புகள், ரத்த கசிவோ இல்ல அப்நார்மல் ஃப்ளூயிட் ஏதாவது நமக்கு வருதா, இல்ல முளைக்காம்பு நிப்பிள் வந்து நமக்கு உள்நோக்கி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலா இருந்துச்சுன்னா உடனடியாக சிகிச்சைகளை எடுக்கணும். ஒரு சிலருக்கு கை தொட்டாலே ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தாங்க முடியாத பெயின். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சைட்ல ரொம்ப ஸ்வெல்லிங், வீக்கம் அதிகமாகி கட்டிகள் இருக்கிறது நமக்கு கைகள்லயே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கு உடனடியாக நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பயாப்சி டெஸ்ட் தேவைப்பட்டால் எடுப்பாங்க, இல்ல எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேமோகிராம் பார்த்துட்டு அது கூடவே நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டயக்னோசிங் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி ஒருவேளை நமக்கு ஏதாவது சிஎஸ் செல்ஸ் இருக்கு, கார்சினோஜெனிக் செல்ஸ் இருக்கு, அதுவும் முக்கியமா வந்து பார்த்தோம்னா பிரெஸ்டோட டக்லியோ இல்ல லோபியூல்ஸ்லயோ நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இன்வேசிவ் டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா லோபியூல்ஸ்ல வருதுன்னா இன்வேசிவ் லோபுலார் கார்சினோமா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். இது நம்ம உடல்ல கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வேறு பாகங்கள்ல பரவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்துல பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய பெண்களுக்கு பரவிக்கிட்டே இருக்கு, வயது வித்தியாசம் இல்லாம வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அப்நார்மலா நமக்கு ஏதாவது இந்த அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏத்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. மஞ்சள் கற்பம் முக்கியமாக இதுதான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி மஞ்சள் பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை தாண்டி மஞ்சள், நெல்லி, ஸோ இது எல்லாமே நம்ம கற்பம் முறைப்படி, முக்கியமாக வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணியை தவறாம மருந்து முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மிளகு கற்பம் அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தட் இருக்கு. மிளகு கற்பமும் இந்த மாதிரி பிரெஸ்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு, கேன்சர் செல்கள் உடல்ல இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும், நமக்கு மிளகு கற்பமானது பயன்படுது. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நிறைய மருந்துகள், பூரம் சார்ந்த மருந்துகள் பயன்படுது. அதே மாதிரி குரு மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ மூலிகைகள்ல இருந்து திராவகம் எடுத்து அதை பயன்படுத்தும் போதோ இல்ல பதங்கம் மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தும் போதோ கேன்சர் மாதிரியான நோய்கள், பெரு நோய்களுக்கு மிக சிறந்த தீர்வுகள் இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா இதுக்கு கந்தக சுடர் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன். ஸோ எக்ஸலண்டா பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் இதெல்லாம் முடிச்சுட்டேங்க, எனக்கு கேன்சர் இப்போ இல்ல, ட்ரீட்மெண்ட் தெரப்பீஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் மெடிசனா சித்தால ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சில வகையான மருந்துகள் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரிதான் இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு நம்ம அதுல இருந்து வெளிவந்துட்டோம், இருந்தாலும் சப்போர்ட்டிவ் மெடிசன் அப்படின்றது சித்த மருத்துவத்துல தேவை. ஸோ மூலிகைகள் முக்கியமாக நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து, அன்றாடம் நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கிறதுல இருந்து, பெண்கள் கண்களில் மை வைக்கிறதுல இருந்து, ஸோ ஒவ்வொன்றுமே நம்மளுடைய முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மூலிகைகளை வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதை நம்ம திரும்பவும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதை சார்ந்த மருந்துகளும் நம்ம எடுக்கும்போது ஸோ கேன்சர் இருந்தாலும் சரி அதுல இருந்து மீண்டு வெளியில வந்துட்டேன், இனி எனக்கு லைஃப்ல கேன்சர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த சித்த மருந்துகளை எடுக்கும் போது நிச்சயம் அதுல இருந்து குணம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.